மாயக்கண்ணன் ஒளிஞ்சிட்ருக்கார். ஒரு 3 இயர்ஸாக இருக்கார். அப்பப்போ காணாமல் போயிடுவார். அப்பப்போ வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணால் கிடச்சிருவார். அவர் எங்கே இருக்கார்? குட்டியாக இருக்கார்ல அந்த மாயக்கண்ணன் இவர் தான். குட்டியாக தாமரையில் உட்காந்துருக்கார் இல்லையா? அடிக்கடி வீட்டெலாம் ஷிஃப்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் பத்திரமா வைப்பேன். அவர் கிடைக்கவே மாட்டார். அப்புறமா லாஸ்ட்டாக கிடச்சிருவார். அப்புறமா பார்த்தீங்க அப்படி சொன்னால் இங்கே வந்து சிவபெருமான் இருக்காரா, விதி அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கானா. அப்புறம் இவங்க மகாலட்சுமி தாயார் இருக்காங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கோமாதா கிட்ட ராதாகிருஷ்ணா இருக்காங்களா. அதுக்கப்புறம் இவர் கனகப்பட்டி ஐயா. இவர் ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன் இவர் எப்படி வந்தார் சொல்லிட்டு. இங்கே ஆஞ்சநேயர் இருக்காரா. அதுக்கப்புறமா இங்கே குக்கிங் மாஸ்டர் நம்ம தலைவர் இருக்காரா. எல்லாருக்கும் அன்னம் போடுறதுக்காக என் ஐயன் வந்து சமைச்சிட்ருக்கார் சாயப்பா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவான் இருக்காங்களா. இங்கே வந்து காய்ச்சோலையில் குட்டி குட்டி லட்டுவில் நம்ம லட்டு உக்காண்ட்ருக்காரா. இந்த ஒரு லட்டில் உட்காண்ட்ருக்கேன். இவர் வந்து இந்த வெள்ளி ரிங்கு நான் வாங்கினேன்னா வந்து அவர் கையில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வாராகி தாயார் இருக்காங்க, மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். சரி, அங்கே வந்து ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படி சொன்னால் பச்சரிசி, அப்புறமா காயின்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்துட்டு பிரதிபலிக்கிற மாதிரி நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து குட்டி பிள்ளையிலேருந்து சாமி கும்பிட்றேன். நம்மளுக்கு தெரியும்ல, நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சாமி கும்பிடுவாங்க சொல்லுவாங்களா. அது மாதிரி எனக்கு நம்மளுக்கு மெமரியில் இருக்கும்ல. ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு யூடியூப் போஸ்ட் பண்ணணும்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன். அது ஒரு